ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெருசு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 days பேக் தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ், சுனில் ரெட்டி, நிஹாரிகா, சாந்தினி, ரெடின் கிங்ஸ்லே, பாலசரவணன், கருணாகரன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் இளங்கோ ராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு டார்க் காமெடி ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து வைபவ் வந்து இந்த ஒரு ட்ரிங்கிங் பர்சனாக இருக்காரு. ரொம்ப ஒரு ட்ரங்கடாக இருக்காரு. ஓவராக குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவரோட அண்ணனா வைபவ் ரெட்டி பண்ணியிருக்காரு. சுனில் ரெட்டி பண்ணியிருக்காரு. சுனில் ரெட்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வைபவோட ஒரிஜினல் அண்ணன் தான். லைக் ரியல் லைஃப்ல அண்ணன் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போவா நடிக்கிற படம் அது. அவர் வந்து ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா இருக்காரு. இவங்க 2 பேருக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவர் வந்து ஒரு ரொம்ப வயசான ஒரு பர்சன். ஒரு 65 68 வயசு இருக்கும். அவர் ஊர்ல வந்து அப்படியே அவங்க செட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திக்கிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஒரு நாள் அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே இறந்து போறாரு. பட் இறந்து போறது ஒரு மாதிரி தான் இறந்து போறாரு. அது எப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பக்கா சர்டிஃபைடு ஃபிலிம். அந்த கண்டென்ட்டே ஒரு மாதிரியான கண்டென்ட். அவர் இறந்து போற அந்த சுச்சுவேஷனை பார்த்து எல்லாரும் ஷாக்கா தான் ஆறாங்களே தவிர ஐயோ பாவப்படலை. அவங்க வீட்டாளுங்க இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஆஹா இவரை எப்படி வெளியே கொண்டு போய் முறைப்படி புதைக்க போறோம். ஸோ இதை பார்த்தா ஊர்ல இவர் என்ன நினைப்பாங்க, மரியாதையா இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த ஒரு விஷயம் என்ன விஷயம் நீங்க தேட்டர்ல போய் பாருங்க. அது அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அந்த விஷயத்த மறைச்சு இவரை கொண்டு போய் புதைச்சாங்க அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் அது. பிளஸ் வந்து பியூர் சர்டிஃபைட் அடல்ட் காமெடி. அந்த கண்டென்ட்டே கண்டென்ட் தான். உள்ளுக்குள்ள காமெடி விஷயங்கள் நிறைய இருந்தாலும் பியூர் சர்டிஃபைட் ஃபிலிம் தான். அதனால குழந்தைங்க யாருமே கூட்டு போயிடாதீங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. கொஞ்சம் ஒரு 18+ இருக்கவங்க போய் பாருங்க. ஏன்னா அது கண்டென்ட் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் இது. மெயினா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வைபவ் ரெட்டி அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. மெயினா அவரோட ஹியூமர், அந்த அந்த குடிச்சிட்டு அவர் அந்த ஒரு மாதிரி தௌலத்தா சுத்துறது, ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்டைலா அந்த ஒரு ட்ரங்கர்ட் பர்சன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்ல பண்றது, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு படத்துல. அவரோட கொஞ்சம் நிறைய இடங்கள்ல ஹியூமர், அவர் பண்ற ஒரு விஷயம் நமக்கு சிரிப்பா தான் வருது, காமெடியா. ஏன்னா படமே ஒரு காமெடி படம்ன்ற போது அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா சிரிப்பாவே இருந்தாரு டேரக்டர். மெயினா ரைட்டிங்ல அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா அந்த அவரோட கேரக்டர் பண்ற ஒவ்வொரு விஷயங்கள், பாடி லாங்குவேஜ் பண்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா சிரிப்பாகவும் இருந்தது. நல்லா இருந்த அவரோட கேரக்டர். அதுமாதிரி சுனில் ரெட்டி அவரு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரி இருப்பாரு. ஒரு ஹெட் மாஸ்டரா ரோல் பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டர் நிறைய இடங்கள் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. மெயினா நிஹாரிகா, சாந்தினி இவங்க அந்த படத்துல வந்து சும்மா வந்து ஹீரோயின்ஸா பண்ணிருக்காங்க. வைபவ் ரெட்டிக்கு ஒய்ஃப், சுனில் ரெட்டிக்கு ஒய்ஃப்ன்ற மாதிரியான ஒரு சின்ன கேரக்டர் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டா கொடுத்துருந்தாங்க படத்துல. அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து வைபவுக்கும் சுனிலுக்கும் அம்மாவா ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. பிரமாதமா இருந்தது அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே வந்து ஒரு சில விஷயத்த அவங்க மறைக்கிறதுக்கு அந்த படத்துல பண்ணக்கூடிய ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது அவங்க ஆக்டிங். அந்த மாதிரி தீபா சங்கர் அவங்களே இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். நல்லா இருந்தது அவங்களோட காமெடி, அவங்களோட அந்த ஒரு இன்னசென்ஸான அந்த ஒரு ஹியூமர், இது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆனது. இந்த படத்துல நீட்டா நடிச்சிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி பாலசரவணன் அவரும் இதுல வந்து ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. நீட்டா இருந்தது அவரோட கேரக்டர். நிறைய இடங்கள்ல அவரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆனது. நீட்டா இருந்தது அவரோட கேரக்டர். அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லே அவரும் அந்த படத்துல வந்து ஒரு 4-5 சீன்ஸ் கிட்ட வராது படத்துல. வர சீன் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆனது. ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சு கொடுத்திருந்தாரு. அவரோட அந்த யூஷுவல் பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு அவரு. அதே மாதிரி கருணாகரன் அவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல வராது. அவரோட கேரக்டருமே இந்த படத்துல வந்து ஓரளவு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா சின்ன கேரக்டர் தான். அவர் பெருசா சொல்ற மாதிரி இல்லைனாலும் அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல ஒரு 2-3 காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த் அவரு இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அவரோட ஆக்டிங் செம. படத்துல வந்து நிறைய அவர் வர சீன் எல்லாமே ஃபன்னா தான் இருந்தது, காமெடியா. எஸ்பெஷலி அந்த ஒரு டெத் வீட்ல இருக்க சீனா இருக்கட்டும், அப்புறம் மொட்டை மாடில அவர் குடிச்சிட்டு பேசுற சீனா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப நல்லா நீட்டாவும் நடிச்சிருந்தாரு அவரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விடிவி கணேஷ் அவர் இந்த படத்துல டாக்டரா ஒரு ரோல் வராது. செம ஃபன். அந்த ஒரு காமெடி ஒரு 2 சீன் தான் அவர் வர அந்த 2 சீனும் விருந்து சிரிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காமெடி ரோல வந்து ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு அவர். அந்த ஒரு 2 சீன் வந்திருந்தாலும் அதே மாதிரி அருண்ராஜோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாவே போட்டிருந்தாரு. சத்ய திலக்கனோட சினிமாவோட கட்டோகிராஃபி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து மொத்தமா ஒரு வீட்டுக்குள்ள தான் எடுக்கிறாங்க ஷூட்டிங்கு. மாத்தி மாத்தி ஒரு ஆங்கிள்ஸ், அந்த வீடு, அந்த ஒரு டெத் வீடு சுத்தி ஒரு 2-3 தெருக்களை சுத்தி சின்ன சின்ன சீன்ஸ் மொத்தமா வீட்டுக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லா நீட்டா அந்த கேமரா ஆங்கிள்ஸ் தான் இருக்கட்டும், ஸோ காமெடிக்கு என்னென்ன தேவை அந்த விஷயங்கள், அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாவே இருந்தது. அதே மாதிரி சூரியகுமார் குருவோட எடிட்டிங் அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல கிறிஸ்பா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. பெருசா அந்த அளவுக்கு லேக் ஆகாத சீன்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா நீட்டாவே படம் ஒரு அப்படி பிளசண்டா கொண்டு போய் முடிச்சிருந்தாரு எடிட்டிங்ல. அவரோட எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, கட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி டேரக்டர் இளங்கோ ராம பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு 18+ அடல்ட் காமெடி எடுத்துக்கிட்டாரு. நான் நீட்டுன்னு சொல்ல முடியாது, மார்க்கமான ஒரு 18+ தான் இது. ஸோ கண்டென்ட் அந்த மாதிரியான ஒரு 18+ கண்டென்ட் எடுத்துக்கிறாரு. அது என்ன கதை கூட நம்மளால ஒரு ரிவ்யூல சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் அது. அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து காமெடியில பிளே பண்ண விதம் செம்மையா பெர்ஃபெக்டா இருந்தது. ஏன்னா வந்து ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா காமெடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்லயும் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு சீன் அப்படி லைக் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து சிரிக்க வச்சிடறாரு. சும்மா ஏதோ ஒரு ஏனோத்தானோன்னு ஒரு காமெடின்னு போவாங்க.
ஸோ அந்த ரைட்டிங்ல ஒவ்வொரு காமெடி ஒரு இடத்துல நம்ம தானா நம்மளே அறியாம சிரிக்க வைக்குது. பிளஸ் இந்த கேரக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்ல காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவரோட ரைட்டிங்ல தான் பெரிய பாசிட்டிவ் அந்த படத்தை நான் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், பெருசா அந்த அளவுக்கான ஒரு எமோஷன்ஸ்குள்ள கொண்டு போகல. ஏன்னா ஒரு 2, 3 சீன்ஸ் கூட படத்துல அந்த ஒரு எமோஷன் சீன்ஸ்குள்ள கொண்டு போனாங்க. ஏன்னா வைபவ் ரெட்டியும், சுனில் ரெட்டியும் அந்த காருக்குள்ள உட்காந்து குடிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை பத்தி பேசுற விஷயங்கள் 2, 3 இடங்கள்ல எமோஷனலா கொண்டு போயிட்டு மிச்ச இடங்கள் எல்லாமே ரொம்ப காமெடியா நீட்டா முடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுனால படம் பெட்டராகவே போயிடுச்சு. ஏன்னா எவ்வளவு பெரிய சிம்பிள் ஸ்டோரி, எவ்வளவு பெரிய 18+ காமெடியா இருந்தாலுமே நம்ம வந்து ரைட்டிங்ல அந்த ஒரு காமெடியோ இல்ல இந்த ஒரு சீன்ஸை ரொம்ப நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா படம் மேக்கிங்லேயே வேற லெவல்ல போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்கும் மேக்கிங் ரெண்டுமே செமையா இருந்தது. நல்ல நீட்டாவும் இருந்தது. படம் வந்து ஒரு நீட்டான ஒரு காமெடி படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான். அந்த தியேட்டர்ல படம் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். நல்ல ஒரு 18+ காமெடிக்கு மெயினா குழந்தைங்க யாரும் கூட்டு போவோம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போனா அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச். இப்ப ரீசெண்டா வந்த காமெடி படங்கள்ல இந்த படம் வந்து ஓரளவு நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு 18+ அடல்ட் காமெடியாகவும் இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீட்டா இருந்தது என்ன பொறுத்தவரைக்கும். எங்கேயுமே பெருசா ஒரு லேக் போர்லாம் எதுவுமே அடிக்கல. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன ஒரு லேகிங்கான ஒரு போர்ஷன் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. மத்தபடி வந்து ஓவராலா வந்து ரொம்ப நல்ல நீட்டான ஒரு படம் தான் அது. ஸோ டைம் இருக்கும்போது தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இது வந்து பக்கா தியேட்டர் வாட்ச் வொர்த்துது. பட் ஆனா இது வந்து ஒரு ஏ சர்டிஃபைட் ஃபிலிம். அதனால மனசுல வச்சுட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பை.